على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يمحو الله ما يشاء ويثبت وعنده أم الكتاب صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய மேலான கருணையும் ரஹ்மத்தும் நம் உயிரிலும் மேலான பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் ஷுஹதாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் வலிமார்கள் எல்லோரின் மீதும் குறிப்பாக சிறப்பான இந்த இரவில் அல்லாஹ் ரசூலை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் ரப்பை வணங்குவதற்கும் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் எல்லோரின் மீதும் நம்முடைய குடும்பத்தினர்கள் சந்ததியினர்கள் உற்றார் உறவினர்கள் எல்லோரின் மீதும் வற்றாத ரப்பினுடைய கருணை என்றென்றும் நின்றே நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புனிதமான இந்த ஷஅபானுடைய 15வது இரவை ஹயாத்தாக்குமாறு நல்ல அமல்களை கொண்டு இந்த இரவை புனிதப்படுத்துமாறு நபி அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஒரு அடிப்படையில் மிக நீண்ட காலமாய் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய தளத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா நன்மக்களும் இந்த இரவை புனிதப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களிடமிருந்து இந்த செய்தியை ஹதீஸுகளுடைய தொகுப்புகளில் பார்க்கிற போது சுமார் 10க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இந்த பராஅத்தினுடைய இரவின் சிறப்பு சம்பந்தமாக பேசியிருக்கிறார். இது எப்பேற்பட்ட இரவு, எப்படிப்பட்ட இரவு, இந்த இரவில் என்னென்னவெல்லாம் நடைபெறுகிறது, இந்த இரவில் அல்லாஹ் என்னென்ன ரஹ்மத்துகளை செய்கிறான் என்பதை பற்றி உண்டான செய்திகளை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடமிருந்து சுமார் 10க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ரிவாயத்து செஞ்சிருக்கிறார். அதிலும் குறிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மிக முக்கியமான 2 ஹதீஸுகள் தான் முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய செய்தி ஹதீஸில் பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு சஜ்தாவில் இருந்து கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு நீண்ட நேர சஜ்தான்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவேளை வஃபாத் ஆயிட்டாங்களோன்னு நான் பயந்துட்டேன். அதை பரிசோதித்து பார்ப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாவுடைய சஜ்தாவில் இருக்கும்போது அவங்க கட்ட விரலை நான் லேசாக கிள்ளி பார்த்தேன். பெருமானார் தன்னுடைய விரலை அசைத்தார்கள். இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா தான் இருக்கிறாங்க. சஜ்தாவிலிருந்து எழுந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் விஷயத்தை பற்றி கேட்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த மாதிரி நான் கொஞ்சம் பயந்துட்டேன், அதனால் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ தான் கேட்டாங்க, அதத்ரி ஐயு லைலத்தின் ஹாதிஹி ஆயிஷா, இது எப்பேற்பட்ட இரவென்று உனக்கு தெரியுமா என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பனு குலைப் என்ற கோத்திரத்தாருடைய ஆட்டு மந்தைகளுடைய ரோமத்தின் அளவிற்கு அல்லாஹ் அதைவிட அதிகமாக இந்த இரவில் தன்னுடைய அடியார்களுக்கு மன்னிப்பை வழங்குகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு செய்தி. அதே போல் இன்னொரு ஹதீஸ் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே மாதிரி ஒரு ஷஅபானுடைய 15வது இரவு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, உறக்கத்திலிருந்து நான் விழிந்து பார்த்தேன், எழுந்து பார்த்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இல்லை. எங்கே போனாங்கன்னு எனக்கு யோசனை. ஒருவேளை வேறு ஏதாவது மனைவிமார்களுடைய வீட்டுக்கு போயிட்டாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். பெருமானாரை தேடிக்கொண்டு நான் புறப்பட்டு சென்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பகீ கபிரஸ்தானிலே நின்று துஆ செய்து கொண்டிருப்பதை பார்த்தேன். அப்படியே ஒன்றும் பேசாமல் தெரியாத மாதிரி வந்து நான் என்ன செஞ்சிட்டேன், வீட்டில் மறுபடியும் படுத்துட்டேன்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தாங்க. ஆயிஷா, அல்லாஹ்வும் ரசூலும் உனக்கு அநியாயம் செஞ்சிருவாங்கன்னு பயந்துட்டியா நீ? உனக்கு ஒதுக்கப்பட்ட இந்த நாட்களில், உன்னோடு தங்க வேண்டிய இந்த நாட்களில் நான் உன்னை விட்டுட்டு வேற மனைவியுடைய வீட்டுக்கு போயிடுவேன் பயந்துட்டியா நீ அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு, ஆயிஷா இது எப்பேற்பட்ட நாள் தெரியுமா? இன்றைக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு பனு குலைப் கோத்திரத்தாருடைய ஆட்டு மந்தைகளின் ரோமத்தை விட அதிகமான முறையில் மகத்தான ஒரு மன்னிப்பை வழங்குகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ இந்த 2 ஹதீஸ் பிரதானமான ஹதீஸ் பராத்தினுடைய இரவு சம்பந்தமாக. இது இல்லாமல் நிறைய சஹாபாக்கள் இந்த பராத்து சம்பந்தமான செய்திகள் ஒரு 10க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் ஏன் இதை நினைவுபடுத்துகிறேன்னு சொன்னால், தப்பு இல்லை, ஒவ்வொரு வருஷமும் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்திலே பயணிக்கக்கூடிய சில அன்பர்கள் யாரோ அனுப்பக்கூடிய சில செய்திகளை வாட்ஸ்அப்பில் போட்டு கேள்வி கேட்குறாங்க. நல்ல விஷயம், அதை கேட்கணும், தப்புன்னு சொல்ல வரல. அப்படி சில பேர்த்துக்கு சந்தேகம் இருக்கிறதுனால தெளிவுபடுத்த வேண்டுமேன்னு நான் சொல்கிறேன். அல்லாஹு தஆலா இன்னைக்கு வானத்தில் இறங்கி வர்றான்னு ஹதீஸ் இருக்குது, அது பலகீனமான ஹதீஸு. அல்லாஹ் தினமும் வானத்துக்கு இறங்கி வரத்தான் செய்கிறான் அப்படின்னு ஒரு ஹதீஸை போடுறான். இன்னைக்குன்னு சொல்லி எந்த விதமான விசேஷமும் இல்லை, இது ஒரு பிதஅத்தான நாள், இன்னைக்கு செய்யக்கூடிய அமல்கள் பிதஅத்தானவை என்றெல்லாம் ஏராளமான செய்திகள் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் எழுதக்கூடிய வார்த்தைகள் நம்மள்கிட்ட சந்தேகமாக இதுக்கு என்ன விளக்கம் கேட்குறாங்க. ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை. ஏதோ ஒரு சஹாபி அல்ல 2 சஹாபி ஒரு நபி மொழியை ரிவாயத்து செய்கிறாங்க. அதை ஆய்வு செய்த இமாம்கள் இந்த ஹதீஸில் பலகீனம் இருக்குது, இந்த நபிமொழியினுடைய தொடரில் பலகீனம் இருக்குது, அதனால் நாம் இதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னால் அது கொஞ்சம் நியாயமானது, அறிவுக்குப்படுது. 10 சஹாபி ரிவாயத்து செய்கிறாங்க, 10 ஹதீஸுமேவா தைஃபாக இருக்க முடியும்? அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத ஒரு செய்தியை சஹாபாக்கள் சுயமாக புனைந்து பொய்யாக அவங்க சொல்லியிருக்க முடியுமா? சாதாரணமாக யோசிச்சு பார்த்தா நமக்கு தெரியும். யாரோ ஒரு சஹாபி மட்டும் இந்த ஹதீஸை ரிவாயத் செஞ்சுருக்கிறாங்க, வேறு யாருமே இப்படி செய்யலைன்னு சொன்னால் சந்தேகப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குது. 10க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்யும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல் அவர்கள் எப்படி இதை சொல்லியிருப்பார்கள்? எனவே கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, நாம் பயணிக்கக்கூடிய இந்த கொள்கை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் சஹாபாக்களும் நடந்த இந்த வழி சத்தியமானது. அதில் நமக்கு எந்த காலத்திலையும் என்ன வேண்டியதில்லை, சந்தேகம் வேண்டியதில்லை. நாம் பயணிக்கக்கூடியது முன்னோர்களான நல்லோர்களும் உயர்ந்த பேணுதலுக்கு சொந்தக்காரர்களான இமாம்களை பின்பற்றி நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த செய்தியை நான் சொல்லுகிறேன். எனக்கு அடுத்ததாக சிறப்பு இருக்கிறது. ஹஸரத் பெருந்தகை அவர்கள் பேச இருக்கிறார்கள். ஒரு சில செய்திகளை மட்டும் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து நான் நிறைவு செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இரவை நமக்கு ஒரு வாய்ப்பாக வழங்கி இருக்கிறார். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் செஞ்ச பெரிய பாக்கியங்களில் புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவை தந்தது, துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களை தந்தது, அரஃபாவினுடைய நாளை தந்தது, ரமலானுடைய காலகட்டத்தை தந்தது. இது எல்லாம் தான் இந்த உம்மத்துக்கு செஞ்ச பெரிய பாக்கி. முன்னால் வாழ்ந்த உம்மத்துமார்கள் சர்வசாதாரணமாக 500 வருஷம், 1000 வருஷம், 1500 வருடங்கள், 2000 வருஷம் வாழ்ந்தவங்களாம் இருக்கிறார். நிறைய அமல்கள் செய்தார்கள். ஆனால் இந்த உம்மத்துக்கு அப்படி ஒரு பாக்கியம் இல்லை. 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட இந்த வாழ்க்கையில் என்னத்தை பெருசாக அமல் செஞ்சிட முடியும்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அல்லாஹ் நமக்கு வழங்கிய இந்த புனிதமான இரவுகள் என்பது நமக்கு வழங்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. நாம் இன்னைக்கு அமல் செய்யாமல் இந்த பாக்கியங்களை நாம் பயன்படுத்தாமல் வேறு எந்த நாளை நாம் பயன்படுத்தணும் சொல்லுங்கள்? ஒரு லைலத்துல் கத்ருடைய இரவு, ஒரு பராத்தினுடைய இரவு, இப்படி சில குறிப்பிட்ட நாட்களில் தான் நாம் ஒரு ஜும்மாவுக்கு கூடுற மாதிரியான கூட்டத்தை என்ன செய்கிறோம்? எல்லா வேலைகளையும் ஒதுக்கிட்டு அமல் செய்கிறதுக்குன்னு பள்ளிக்கு வர்றது இந்த குறிப்பிட்ட சில நாட்கள். இதுவும் விதத்து, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு அவர் என்னைக்கு தான் நாம் அமல் செய்கிறது? என்னைக்கு தான் நம்முடைய மீசான் தராசை நிரப்புறது? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட ஒரு தடவை துவா செஞ்சாங்க, ரப்பே
இந்த மீசான் தராசை நான் ஒரு தடவை பார்க்கணும், எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி அவருடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரித்து கொண்டு மீசான் தராசனுடைய தோற்றத்தை ரப்பு எடுத்து காட்டினான். அதை பார்த்து மயங்கி விழுந்துட்டாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். எவ்வளோ பெரிய படைப்பு மீசான், எவ்வளோ பெரிய தராசு. பார்த்தோன்னு மயங்கி விழுந்தவங்க எழுந்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே புலம்பினார்கள், ரப்பே இவ்வளோ பெரிய தராசை என்னைக்கு நன்மை செஞ்சு என்னைக்கு இதை நிரப்பி என்னைக்கு சொர்க்கத்துக்கு போய் யாருமே இதை நிரப்ப முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ அவ்வளோ பெரிய ஒரு மீசான் தராசி நிரப்ப வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல் அல்லாஹ் சொன்னா அதுக்கு பதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நான் ஒரு அடியானுடைய அமலை பொருந்தி கொண்டால், நீங்கள் பயப்படாதீங்க, நான் ஒரு அடியானுடைய அமலை பொருந்தி கொண்டால் ஒரு பெரிய தம்பளத்தினுடைய கொட்டையை வச்சு நான் இந்த மீசான் தராசு என்ன செஞ்சிருவேன், அதை சதக்கா செய்கிறதை கொண்டு கிடைக்கக்கூடிய நன்மையை கொண்டு நான் இந்த மீசானை நிரப்பி விடுவேன் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பதில் சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போ நாம் அமல் செய்யணும். நமக்கு கிடைக்கக்கூடிய இது போன்ற வாய்ப்புகளை நாம் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். யாரோ 4 பேர் சொல்கிறாங்க, 4 பேர் மெசேஜ் அனுப்புகிறாங்க, 4 பேர் நோட்டீஸ் ஒட்டுறாங்கன்றதை பார்த்து சந்தேகப்பட்டு விட்டு இது போன்ற புனித இரவுகளை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, தவற விட்டு விடக்கூடாது. இன்றைக்கி உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் என்ன செய்வோம், திக்ரு ஓதுவோம், அல்லாஹ் ரசூலை பற்றி கொஞ்சம் பேசுவோம், கேட்போம், கொஞ்சம் தொழுவோம். என்னதான் நாம் சிரமம் எடுத்து கண்டு விழித்து சிரமப்பட்டு நாம் அமல் செஞ்சாலும் ஒரு 1:30 மணி 2 மணி 2:30 மணியை தாண்டிருச்சுன்னு சொன்னாலேயே படுத்துடலாமாங்கிற எண்ணம் வந்துடும். அது மனிதனுடைய இயல்பு. இப்போ இன்னைக்கு ராத்திரி நாம் செய்யக்கூடிய அமல்களுமே மிக குறைவு என்கிற போது இது போன்றவர்களுடைய வார்த்தைகளை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு இது மாதிரியான புனித பரக்கத்தான இரவுகளை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பெரிய ஒரு பாக்கியம், ஒரு வாய்ப்பு. அல்லாஹ் தருகிற இது போன்ற பாக்கியங்களை வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன லில்லாஹி ஃபீ ஐயாமி துஹூரிக்கும் நஃபஹாத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சில இரவுகளை, புனிதங்களை, வாய்ப்புகளை வைத்திருக்கிறான். அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த புனிதமான இரவுகள் எல்லாம் அல்லாஹ் நமக்கு வழங்கிய அந்த வாய்ப்புகளில் கட்டுப்பட்டது. எவ்வளவு அமல் செய்ய முடியுமோ அமல் செஞ்சிடும். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை ரொம்ப சுச்சம், ரொம்ப சின்ன ஒரு வாழ்க்கை. 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வாழ்க்கை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சொன்னதில் ஒரு ஆய்வு சொல்லுது, ஒரு மனிதன் தன்னுடைய தூக்கத்திற்காக வேண்டியும் உணவிற்காக வேண்டி மட்டுமே 60 வருஷத்தில் 20 வருஷத்தை கழிச்சிடுறான். அப்போ அது 20 வருடங்களை நாம் தூங்கியே கழிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம கையில் இருக்கக்கூடிய வருடங்கள் என்பது வெறும் ஒரு 40 வருடம். இந்த 40 வருடங்களும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொண்டு எந்த அளவுக்கு இபாதத்து செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு ரப்பிடத்தில் புலம்ப முடியுமோ, ரப்பிடத்தில் மன்றாட முடியுமோ அதை நாம் செய்து கொள்ள வேண்டும். ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிற மாதிரி நமக்கு அல்லாஹ் வழங்கிய ஒவ்வொரு நிமிடமும் ஒரு ஐஸ் கட்டியை தலையில் சுமந்து கொண்டு வியாபாரத்திற்கு புறப்படக்கூடியவனுக்கு உதாரணம். எவ்வளவு தூரம் கரையிறதுக்குள்ள அவன் வித்துட்டானோ அது அவனுக்கு லாபம், கரைஞ்சது தான், ஒன்றும் பண்ண முடியும். அதுபோல் இந்த வாழ்க்கையை, அதனுடைய ஒவ்வொரு நிமிடங்களை நாம் எந்த அளவுக்கு பிரோஜனமாக கழிச்சிடுறோமோ அது நமக்கான பிரோஜனம். எதெல்லாம் வீணாக்கிட்டோமோ, சும்மா விட்டுட்டோமோ, அந்த நிமிடங்களை எந்த காலத்திலேயும் நாம் திரும்ப எடுக்கவே முடியும். அதனால் நிறைய அமல் செய்யணும். நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் அமல் செய்ய வேண்டும், வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற வாய்ப்பு. ஒரு கபராளியை எழுப்பி உனக்கு என்னடா வேணும்னு கேட்டால் துனியாவில் சில நிமிடங்களை தந்து விட்டால் நான் ஒரு தௌபா செஞ்சிருவேன்னு சொல்லுவான். ஆமா, ஒரு 2 நிமிஷம் கிடச்சிட்டா ரப்பிட்ட தௌபா செஞ்சு என்னுடைய கபருடைய வாழ்க்கையை நான் அழகாக்கிக் கொள்வேன், ஆகிரத்துடைய வாழ்க்கையை அழகாக்கிக் கொள்வேன் என்று துனியாவில் மீண்டும் வாழணுன்ற ஆசை தான் ஒரு கபராளிக்கு இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். உசுரோடு இருக்கிறோம், இன்னும் கபருக்கு போகலை. இந்த நேரத்தில் எவ்வளவு தூரம் அமல் செய்ய முடியுமோ நாம் அமல் செய்ய வேண்டும். திடீர்னு ஒரு நாள் மரணம் வந்ததற்கு பின்னால் புலம்புறதுனால, அதுக்கு பின்னால் ரப்பிட்ட வாய்ப்பை கேட்டு கெஞ்சுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. குர்ஆன் சொல்லுதா இல்லையா, யா லைத்தனி குன்து துராபா
மௌத்தா போனதுக்கு பின்னால் பேசுவான், யா லைத்தனி குந்து துராபா, நான் மண்ணா போயிருக்கக்கூடாதா, நான் ஒரு மண்ணாக இருந்திருக்கக்கூடாதா, யா வைலத்தா லைத்தனியில் மத்தஹது ஃபுலானன் ஹலீலா, இன்ன மனிதனையை நான் என்னுடைய நண்பராக நான் ஆக்கியிருக்காமல் இருந்திருக்க வேண்டுமே, யா லைத்தனி கத்தம் துலி ஹயாத்தி, துனியாவிலே ஏதாவது நல்ல காரியம் கொஞ்சம் செஞ்சுட்டு வந்திருக்கலாமே. குர்ஆன் சொல்லுகிறது, கால ரப்பிர்ஜிஊன் லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து கல்லா. மௌத்தா போன உடனே அல்லாஹ்ட்ட கையேந்திரும். மலக்குல் மௌத்தை பார்த்த உடனே கையை தூக்கிடுவான். ரப்பிர்ஜிஊன் லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து கல்லா. அல்லாஹ் கொஞ்சம் டைம் கொடுத்துரு, கொஞ்சோண்டு டைம் கொடுத்துரு, நான் வந்து நல்ல அமல் செஞ்சுட்டு வந்துடுறேன், நான் விட்ட எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு வந்துடுறேன். கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அது ஒரு வெற்று வார்த்தை, அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. திடீர்னு மலக்குல் மௌத் என்றைக்கு வந்து நிற்பாரோ அதுக்கு பின்னால ஒரு நிமிடம் கூட இன்னும் கிடையாது, அவகாசம் கிடையாது. எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படலையே. ஏதாவது நபிமார்களுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? முன்னறிவிப்பு இருந்துச்சு எல்லா நபிமார்களுக்கும். அனுமதிங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு ஹயாத், ஒரு ரூஹை எடுக்க போறாங்கன்னு சொன்னா நபிமார்களுக்கு முன்னறிவிப்பு இருக்கும். சலாம் சொல்லிட்டு கண்ணியமான முறையில் வருவாங்க. அனுமதிங்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட சிறப்பு. மலக்குல் மௌத் வந்து நின்னாங்க. உயிரெடுக்க போறீங்களான்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி அனுப்புனா, என்னுடைய ஹபீப் தங்களுடைய ரூஹை தருவதற்கு தயாராக இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லைன்னா சலாம் சொல்லிட்டு வந்துருங்கன்னு சொல்லி அனுப்பினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ரூஹ் தந்துட்டாங்க. அது வேறு. அப்போ நபிமார்களாக இருந்தாலும் தவணை வந்து விட்டது என்று சொன்னால் அவர்களுக்கான நேரம் முடிந்து விடுகிறது எனும் போது நாமெல்லாம் ஏமாத்திரம். கணியத்திற்குரியவர்கள், இதனால் நமக்கு அல்லாஹ் வழங்கி இந்த வாய்ப்புகளை, இது போன்ற புனித இரவுகளை குறிப்பாக ரப்பினுடைய தௌபாவிற்காக அவனிடத்திலே மகஃபிரத்தை கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாம் அதிகமாக பயன்படுத்தும். வாழ்க்கையில் நமக்கு மகஃபிரத்து கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் அதை விட உலகத்தில் வேறு பெரிய ஒரு வாக்கியம் எதுவும் இருக்க முடியாது. தௌபாவினுடைய அந்த பாக்கியம் பெரிய பாக்கியம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இரவில் தன் அடியார்களை பார்த்து முதல் வானத்தில் இறங்கி வந்தவன் கேட்கிற முதல் வார்த்தையே, யாராவது பாவம் மன்னிப்பு கேட்குறீங்களா, நான் தர்றேன், அவங்கள நான் மன்னிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போதும் இன்றைய இரவில் அல்லாஹ் தஆலா அந்த ஆட்டு முடிகளை விட, இந்த ரோமத்தின் எண்ணிக்கையை விட அதிகமான மக்களை மன்னிக்கிறான் என்று சொல்ல. மகஃபிரத் இந்த ராத்திரியில் ரொம்ப பிரதானமானது. அல்லாஹ்விடத்தில் மகஃபிரத்தை, தௌபாவை, பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் உயிரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு. அல்லாஹ் நம்மகிட்ட வேறு எதையுமே பெருசாக எதிர்பார்க்கல, எதையுமே எதிர்பார்க்கல. ஹதீஸ் குத்ஸில வருதா இல்லையா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், என்னுடைய அடியான் ஷிர்க் வைக்காம என்கிட்ட வந்து சேர்ந்துட்டான்னு சொன்னா, அவன் இந்த உலகத்தின் அளவிற்கு பாவ மூட்டைகளோடு வந்தாலும் லா உபாலி, அதை நான் கண்டுக்க மாட்டேங்கிறான். எனக்கு அது பெரிய விஷயம் அல்ல. என் அடியான் செய்யக்கூடிய பாவம் எனக்கு ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ஷிர்க் வைக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரோஷம் உள்ளவன் அல்லாஹ் தஆலா ஷிர்க்குடைய விஷயத்தில். உன்னை வந்து படைச்சு, உனக்கு தண்ணி கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, வாழ்வாதாரத்தை கொடுத்து, எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்துட்டு நீ இன்னொருத்தனுக்கு போய் சஜதா பண்ணால் அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டேன். இன்னொருத்தனுக்கு நீ நன்றி செலுத்தினுங்கன்னா அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டேன். உனக்கு செய்கிறதெல்லாம் ஒருத்தன், உன் நன்றியை நீ இன்னொரு கல்லுக்கு போய் காட்டுன்னு சொன்னால் அல்லாஹ் இதை ஏற்றுக்க மாட்டான். ரோஷம் உள்ளவன் அல்லாஹ். அதனால் ஷிர்க்கு மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். ஷிர்க்கை தவிர்த்து வேறு எவ்வளோ பெரிய பெரும்பாவத்தோடு நீ வந்தாலும் ஃபலா உபாலி, எனக்கு அந்த பாவங்கள் எல்லாம் ஒரு பொருட்டல்ல என்று தன்னுடைய ரஹ்மத்தினுடைய மக்ஃபிரத்தினுடைய வாசலை அல்லாஹ் திறந்து வைத்து அமர்ந்திருக்கிறார். இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் வழங்கிய பெரிய பாக்கியம். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, அல்லாஹ் தஆலா ஷைத்தானை சபிச்சு வெளியே அனுப்புனான். அவன் அங்கிருந்து வரும்போதே ஒரு சவால் விட்டான் அல்லாஹ்ட்ட, நீ கியாமத் நாள் வரைக்கும் என்னை மௌத்தாக்க கூடாது, என்னை உசுரோட வச்சிருக்கணும். சரி, நீ இருந்துட்டு போ, உயிரோட இருந்துட்டு போண்டான்லாம். நான் உன்னுடைய அடியார்களை என்ன செய்ய மாட்டேன், சும்மா விட மாட்டேன். லஆத்தியன்னஹும் மின் பைன ஐதீஹிம் வ மின் கல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம் வ லா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். உன் அடியார்களுக்கு முன்னால் வருவேன், பின்னால் வருவேன், வலதுபுறத்தில் வருவேன், இடதுபுறத்தில் வருவேன், மேலே வருவேன், கீழே வருவேன், எல்லா திசைகளிலேயும் வந்து அவனை நான் வழிகெடுத்துக்கிட்டே இருப்பேன். வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். உன்னுடைய அடியார்களை நீ நன்றி கெட்டவராகத்தான் நீ பெற்றுக்கொள்வாய் என்று அல்லாஹ்ட்ட சவால் விட்டான். அல்லாஹ் அதை பெருசாக எடுத்துக்கல.
எல்லா இபாதுக்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நீ என்னமோ செஞ்சுக்கோ, ஆனால் என்னுடைய அடியார்களுக்கு நான் ஒரு பாக்கியத்தை கொடுப்பேன், ஒரு பாக்கியத்தை, ஒரு வாய்ப்பை நான் வழங்குறேன். என்ன தெரியுமா? அல்லாஹ் சொன்னா, என்னுடைய அடியார்களுடைய ரூஹ், என் அடியார்களுடைய ரூஹ் அவன் தொண்ட குழியில் வர்றதுக்கு முன்னால், கர்கராவுடைய சமயத்திற்கு முன்னால், அது வரைக்கும் அவனுக்கு நான் என்னுடைய மன்னிப்பினுடைய வாசலை திறந்து வச்சிருப்பேன். அவன் ரப்பே என்னை மன்னிச்சுக்கோன்னு ஒரு வார்த்தை கேட்டால் போதும், நான் மன்னிச்சு விட்டுருவேன். நான் ஷைத்தான் சவால் விட்டான் அல்லாட்ட, ஒருத்தனையும் நான் சும்மா விட மாட்டேன், எல்லாத்தையும் நரகத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பேன், உன்னால் முடிஞ்சது பார்த்துக்கோ. என் அடியார்கள் கடைசி தருணத்தில் கர்கராவுக்கு முன்னால் அவன் தௌபா செஞ்சுட்டா கூட நான் என்ன செஞ்சிருவேன், அவனை மன்னிச்சிருவேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஷைத்தானுக்கு பதில் சொன்னதின் மூலம் நமக்கு அல்லாஹ் பெரிய பாக்கியத்தை என்ன செஞ்சிருக்கிறான், செய்திருக்கிறான். எனவே கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, இந்த ராத்திரி, இந்த இரவு அல்லாஹ்விடத்தில் மக்ஃபிரத்தை பெற்றுக்கொள்வதற்கான இரவு, மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கான இரவு. நம்மளுடைய நேரங்களை எல்லாம் அல்லாஹ்விடத்தில், இது போன்ற இரவுகளில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக மன்னிப்பை கேட்பதற்கு, மக்ஃபிரத்தை கேட்பதற்கு, தூபா லிமன் இஸ்தக்ஃபர தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபதிஹி இஸ்திக்ஃபாரன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய அமல் நாமாவிலே அதிகமான இஸ்திக்ஃபார்கள், பாவ மன்னிப்புகள் இருக்கிறதோ அவர்களுக்கு சோபனம் உண்டாவதாகன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளை விட நம்மளுடைய இஸ்திக்ஃபார்கள் நம்முடைய அமல் நாமால நிறைய இருக்கும். ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேலே நான் என்ன செய்கிறேன், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிங்கும்போது நாம் எத்தனை தடவை கேட்கணும் அல்லாஹ்ட்ட? எத்தனை தடவை நாம் அல்லாஹ்ட்ட கேட்கணும்? நம்முடைய ஒவ்வொரு மணித்துளிகளும் பாவத்தில் தான் கழிந்து கொண்டிருக்கிறது. உடல் உறுப்புகளை வச்சு நாம் பாவம் செய்யலைன்னாலும் நம்முடைய கல்புகளை வச்சு, நம்முடைய கண்களை வச்சு சர்வசாதாரணமாக என்ன செஞ்சிடறோம், ஏதாவது ஒரு பாவத்தை, நாலு பேரை பற்றி தப்பாக நினைக்கிறோமா இல்லையா? அது ஒரு பெரும் பாவம். யாரையாவது ஒரு ஆளை பார்த்துக்கிட்டு நாம் ஒரு தீர்மானத்துக்கு வர்றது, ஒரு முடிவுக்கு வர்றது. அல்லாமா ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு முறை ஒரு சின்ன ஒரு குற்றம் செய்தேன். அது சின்ன தவறல்ல, பெரிய தப்பு தான். வெளிப்படையில் பார்த்தா ஒரு சின்ன விஷயம். அந்த பாவத்தை செஞ்சதுனால நான் 40 நாட்கள் தஹஜ்ஜுத் தொழ விடாமல் நான் தடுக்கப்பட்டேன். அல்லாஹ் என் தஹஜ்ஜுத்தினுடைய பாக்கியத்தை எடுத்துட்டான். 40 வருஷம் என்னால் என்ன செய்ய முடியலை, தஹஜ்ஜுத் தொழுக முடியலை, அந்த பாவத்தினுடைய பிரதிபலிப்பின் காரணத்தினால். அப்போ கேட்டாங்க, என்ன பாவம் செஞ்சீங்க? ஒன்றும் இல்லை, ஒருத்தர் தூரமாக உட்காந்து அழுதுகிட்டு துவா செஞ்சுட்டு இருந்தார். அவரை பார்த்தோன்னே என் மனசில் நினச்சேன், சும்மா சீன் போட்டுட்ருக்கிறான், அவ்வளோதான். இவன் உண்மையாக அழுகலை, சும்மா 4 பேர் பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இஹ்லாஸ்லாம் உள்ள இல்லைன்னு அவனை பற்றி நான் ஒரு தப்பான எண்ணம் கல்வியில் வச்சுட்டேன். உடனடியாக அன்றிலிருந்த 40 நாட்கள் தஹஜ்ஜுத் தொழ முடியாத ஏதோ ஒன்று என்னை தடுத்து விட்டது. நான் பாவ மன்னிப்பு செஞ்சதுக்கு பின்னால தான் மீண்டும் எனக்கு தஹஜ்ஜுதினுடைய பாக்கியம் கிடைத்தது என்று ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள். நம்முடைய ஒவ்வொரு மணித்துளிகளிலும் நாம் உடல் உறுப்புகளை கொண்டு பாவம் செய்கிறோம் இல்லையா? குறைந்தபட்சம் நம்முடைய கல்வி எதையாவது தவறான விஷயங்களை நினைத்து கொண்டிருக்கிறது, தவறானதை பார்த்து கொண்டிருக்கிறது, தவறானதை சிந்தித்து கொண்டிருக்கிறது. காலமெல்லாம் இப்படி பாவத்திலேயே உழன்று கொண்டிருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்விடத்தில் எத்தனை முறை தௌபா செய்யலாம், எத்தனை தடவை நாம் இஸ்திக்ஃபார் செய்யணும்? ராபியத்துல் பஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவதை போல நாம் சொல்லக்கூடிய ஒரு இஸ்திக்ஃபாருக்கு பல இஸ்திக்ஃபார் செய்யணுங்கிறோம். நாம் அல்லாஹ்ட்ட செய்யக்கூடிய ஒரு இஸ்திக்ஃபாருக்கு அதுக்கு தனியாக ஒரு 10-15 தடவை நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா நாம் அல்லாஹ்ட்ட கேட்குற இஸ்திக்ஃபார் கூட கேட்க வேண்டிய முறைப்படி நாம் கேட்கறதில்ல. எங்கேயாவது சிந்தனையை வச்சுக்கிட்டு, எங்கேயாவது மனசை வச்சுக்கிட்டு அல்லாஹ்ட்ட என்னது மன்னிச்சிருன்னு கேட்குறோம். அது ஒரு தனி பாவமாக போயிடுது. அதை மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ்ட்ட தனியாக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்குங்கிறான் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி ஹஸரத் ராபியத்துல் பஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், அதனால அல்லாஹ்விடத்தில் மக்ஃபிரத்தை அதிகமாக கேட்க வேண்டியது அது நம்முடைய ஒரு பிரதானமான ஒரு அமல். இன்னைக்கு ராத்திரி அல்லாஹும் சரி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, இந்த இரவை சம்பந்தமாக, அவர்கள் இரவு சம்பந்தமாக சொல்லக்கூடிய ஹதீஸுகளில் பாவ மன்னிப்புத்தான் பிரதானமாக வந்திருக்கிறது. இன்னைக்குன்னு இல்லை, லைலத்துல் கத்ராக இருக்கட்டும், அந்த பெருநாளுடைய 2 பெருநாட்களாக இருக்கட்டும், எல்லா ஹதீஸையும் எடுத்து பாருங்க.
அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான், முன்பின் பாவங்களை மன்னிக்கிறான், கடந்த கால பாவங்களை மன்னிக்கிறான், சிறுபாவங்களை மன்னிக்கிறான். இந்த ஹதீஸ் எல்லாம் ஏன் வருதுன்னு சொன்னால், துன்யாவில் ஒருத்தனுக்கு மக்ஃபிரத்து கிடச்சிருச்சுன்னு சொன்னால், ஆகிரத்திலேயும் மக்ஃபிரத்து கிடச்சிருச்சுன்னு சொன்னால் ஜெயிச்சுட்டான். அப்போ மக்ஃபிரத் என்பது பிரதானம் என்கிற காரணத்தினால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா இடங்களிலும் பெருநாள் அன்னைக்கு அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா கோடான கோடி மக்களுக்கு என்ன செய்கிறான்? மக்ஃபிரத்தை வழங்குகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள், மன்னிப்பு வழங்கக்கூடிய நாள்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு இரவிலே தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதால், அல்லது வேறு ஏதேனும் புனிதமான இரவுகளில் லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கட்டும், உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவனுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற ஹதீஸில் வருது. எனவே பிரதானமாக இந்த பாவ மன்னிப்பு எல்லா இடங்கள்லையும் வர்றதுனால, இந்த பாவ மன்னிப்பினுடைய விஷயத்தில் நாம் மிகுந்த கவனம் இது போன்ற இரவுகளில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக இன்னொரு செய்தியும் நாம் கவனத்தில் வைக்கணும். இந்த மாதிரியான இரவுகள்லையும் அல்லாஹ் தஆலா சில பேரை மன்னிக்கிறது இல்லைன்னு ஹதீஸில் வருது. இந்த மாதிரியான சிறப்பிற்குரிய பெரும் கொண்ட கூட்டத்துக்கு மன்னிப்பு வழங்கக்கூடிய இந்த நாள்லையும் சில பேர்த்துக்கு மன்னிப்பு இல்லாமல் துரத்தி விடக்கூடிய நசீவு கட்டவர்களும் துன்யாவில் இருக்கிறார். ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முக்கியமாக 3 நபர்களை பற்றி ஹதீஸில் வருது. ஒன்று, அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடியவன். அவனை என்னைக்கும் இல்லை, அவனுக்கு என்றைக்குமே பாவ மன்னிப்பு கிடையாது. அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடியவர்களுக்கு பாவ மன்னிப்பு அல்லாஹ் இன்னைக்கு ராத்திரி அவங்கள மன்னிக்கிறது இல்லை. இரண்டாவது, ஆக்குல் வாலிதை, பெற்றோர்களை என்ன செய்யக்கூடியவன்? நோவினைப்படுத்தக்கூடியவன். தங்களுடைய செயல்பாட்டாலோ, தன்னுடைய சொல்லாலோ, தன்னுடைய வேறு ஏதேனும் வழிகளினாலேயோ பெற்றோர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடியவர்களுக்கும் இன்னைக்கு ராத்திரி என்ன கிடையாது? பாவ மன்னிப்பு இல்லைன்னு ஹதீஸில் வருது. இப்போ அவங்க என்ன செய்யணும்? தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் முறையான பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றோர்களிடத்தில் அவங்க கையை பிடிச்சி, ஏதாவது செஞ்சுருந்தா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோமா, எனக்கா துவா செய்யுமான்னு சொல்லணும், அத்தாட்ட பேசணும். இது மாதிரி அவர்களிடத்தில் நாம் மன்னிப்பை கேட்டதற்கு பின்னால் ரப்பிடத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிற போது நம்முடைய பாவ மன்னிப்பிற்கு, நம்முடைய தௌபாவிற்கு அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் என்ன செய்யும்? நமக்கு கிடைக்கும். அதே போல் இன்னொரு நபர், மூன்றாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவை துண்டித்து வாழக்கூடியவர்களுக்கும் இன்றைக்கி என்ன கிடையாது? மன்னிப்பு இல்லைன்னு சொன்னாங்க. இது ரொம்ப முக்கியம். பெரிய ஆபிது, பெரிய வணக்கசாலியாக இருப்பார். ஆனால் குடும்பத்தில் சில குடும்பம் நமக்கு ஆகாதுன்னு பேசுறது இல்லை. சில குடும்பத்தோடு ஒட்ட மாட்டாங்க, சில பேர் கூட பேச மாட்டாங்க. காரணங்கள் ஏராளமாக இருக்கலாம். என்ன ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அது வேறு விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மோமினிடத்தில் 3 நாளைக்கு மேலே பேசாமல் இருக்கக்கூடாதுங்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏதாவது கோபமா அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் எடுத்துக்கலாம் டைம். 3 நாளைக்கு மேலே ஒரு முஸ்லீம்கிட்ட பேசாமல் இருக்கக்கூடாது ஹதீஸ். அப்படி இருக்கும்போது வருஷக்கணக்காக சில பேர்லாம் நான் மௌத்தா போயிட்டா என்னை பார்க்க வந்துடாதேன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்படிலாம் இருக்கிறாங்க. நான் மௌத்தா போயிட்டா என்னால் நீங்கள் மையத்துக்கே வந்துடக்கூடாது, ஜனாசாவிற்கு வந்துடக்கூடாது என்றெல்லாம் சொல்லி வைக்கக்கூடிய அளவிற்கு ஏராளமான நபர்கள் குடும்ப ரீதியான அந்த உறவை பேணாமல் இருக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கும் இன்றைக்கி ராத்திரி மன்னிப்பு கிடைக்காதுன்னு ஹதீஸில் வருது. இப்போ அவங்க என்ன செய்யணும்? அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யணும். ரப்பே, நான் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கே என்ன செஞ்சிருவேன்? முறையாக சம்பந்தப்பட்ட நபரிடத்தில் நான் மறுபடியும் என்னுடைய சலாம் கலாமை நான் ஆரம்பிப்பேன், உறவுகளை இன்ஷா அல்லாஹ் நான் பேணி நடப்பேன்னு சொல்லி அவர்கள் உறுதியேற்று அதற்காக வேண்டி ரப்பிடத்தில் தனியாக பாவ மன்னிப்பை கேட்டுவிட்டு இன்றைக்கி ராத்திரி என்ன செய்யணும்? தனிப்பட்ட முறையில் தன்னுடைய பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் வாதா கொடுத்தது மாதிரி நாளைக்கு பேசிடணும். நாளைக்கு இல்லை, நாளை கழித்து பேசிடணும். என்ன வாதாச்சீரம்? அல்லாஹ்ட்ட ரப்பே, நான் இப்படி செஞ்சிருவேன், நீ என்னை மன்னிச்சிரு, நான் கரெக்டாக அவங்கள்ட்ட இன்ஷா அல்லாஹ் பேசுகிறேன், நான் என்னுடைய குடும்ப உறவுகளை நான் பேண்டுறேன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட வாதா கொடுத்துட்டோம், நேச்சர் பண்ணிட்டோம்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நம்ம அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம மக்ஃபிரத்தை வாங்கிக்கலாம், அப்புறம் வழக்கம் போல் அந்த ஏமாத்து வேலை அல்லாஹ்ட்ட என்ன செய்ய, அவன் வேறு மாதிரி தண்டிச்சு விட்ருவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் பெற்றோர்களை சிரமப்படுத்துகிறவங்க பெற்றோர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுவிட்டு இந்த இரவை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்கள் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய இன்றிலிருந்து நான் உறவு சம்பந்தமான செய்திகளில் நான் கவனமாக இருப்பேங்கிற அந்த எண்ணத்தை, அந்த உறுதியை நாம் எடுத்துக்கொண்டு இன்றைய இரவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா எந்த நோக்கத்திற்காக இது போன்ற இந்த இரவுகளை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் பாக்கியமாக வழங்கினானோ அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் நம் எல்லோரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியருள்வானாக என்று இந்த நல்ல நேரத்திலே துஆ செய்கிறோம். அடுத்ததாக நாம்